தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட்டுடைய ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் தமிழகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படின்றது ஓப்பன் ஆயிடுச்சுன்றது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே வந்து எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது ஒரு டெமோ வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா கார்ட்டில் நான் வந்து கொடுக்குறேன், அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் நிறைய டவுட்டு கேட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே நிறைய டவுட் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ கிட்டத்தட்ட வீடியோ ஒரு 15 நிமிஷமாக இருந்தாலுமே கொஞ்சம் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். அதனால் அந்த வீடியோ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இமிடியேட்டாக நம்ம அப்ளை பண்ணணுமா அப்படின்னா நெசசரி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் லாஸ்ட் டேட் நம்ம கொடுக்கல. லாஸ்ட் டேட் கொடுத்தா தான் நான் அப்ளை பண்ணுவேன். எப்போ லாஸ்ட் டேட்னு தெரிஞ்சதுன்னா நான் வந்து அப்ளை பண்ணுவேன்னு நினைக்கிற மாணவர்களாக இருந்தீங்கன்னா இப்போதைக்கு அப்ளை பண்ண தேவையில்லை. பட் இருந்தாலுமே அப்ளை நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது டவுட் வந்திருக்கு. அந்த டவுட் எல்லாமே வந்து நம்மகிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. நிறைய பேர் நிறைய டவுட் வந்து ஃபோனில் கேட்குறீங்க. பட் இருந்தாலும் எல்லா டவுட்டுமே ஒன்றா கலெக்ட் பண்ணி வச்சு ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன். மேக்ஸிமம் டவுட் இதிலேயே வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இதை மீறி இந்த வீடியோவில் கவர் ஆகாத டவுட் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன டவுட்டுன்ட்டு. அதெல்லாமே கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவை திரும்ப நான் கொடுக்குறேன். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி காமன் டவுட் எல்லாருக்கும் வர்றது தான். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டவுட்டாக தான் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் நான் சொல்லலை, ரிப்பீட்டடாக நிறைய வந்தது இல்லையா? அதெல்லாம் எடுத்துட்டு ஒரு முக்கியமான டவுட்டை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் வந்து நெசசரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்து நெசசரி கிடையாது. காரணம் என்னன்னா, அந்த லிஸ்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரெட் கலர்ல ஸ்டார் குடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து நெசசரி. அதெல்லாம் கம்பல்சரி நீங்க அப்ளை பண்ணணும். எதெல்லாம் ரெட் கலர்ல மார்க் பண்ணி குடுத்துருக்காங்களோ, அதில ஏதாவது நீங்க விட்டுட்டீங்கன்னா, உங்க அப்ளிகேஷன சப்மிட் பண்ண முடியாது. அதனால அவங்க ஸ்டார் குடுத்துறது எல்லாம் கம்பல்சரி பண்ணணும். அந்த ஸ்டார் இல்லாம இருக்கிறதுல விட்டுட்டு நீங்க அப்ளை பண்ணாலும், அது உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ண முடியும். ஆனா, இந்த பர்த் சர்டிஃபிகேட் வந்து நெசசரி இல்ல ஸ்டார்ன்னு கிடையாது. பட் கையில இருக்குன்னா அப்ளை பண்ணிடுங்க. தவறு கிடையாது. இது எப்ப தேவைப்படும்னா, கவுன்சிலிங் டைம்ல உங்களுக்கு தேவைப்படும். அதனால இல்லன்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளை பண்றதுக்கு தேவையில்ல. பட் கவுன்சிலிங் டைம்ல அது தேவைப்படும். அதனால கண்டிப்பா பர்த் சர்டிஃபிகேட்ட எடுத்து வச்சுக்கங்க. ஆனா, இப்ப அப்லோட் பண்ண தேவையில்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமானது, சில மாணவர்கள் வந்து ப்ளஸ் 2க்கு வந்து ரீவேல்யூயேஷன் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் 2 வந்து ரீவேல்யூயேஷன் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரீவேல்யூயேஷன் அப்ளை பண்ணும்போது அவங்க மார்க் இன்கிரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா ரிசல்ட் வரும்போது ஒரு மார்க் இருந்திருக்கும். ரீவேல்யூயேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது மார்க் மாறி இருக்கும். அப்படி மார்க் மாறி இருந்ததுன்னா, மார்க் இன்கிரீஸ் ஆகியிருந்ததுன்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ரிசல்ட்ன்றது தெரிஞ்சிருக்கும். நீங்க ஏதோ ஒரு வகையில பார்த்திருப்பீங்க ரிசல்ட்ட. ஆனா மார்க் ஷீட் தான் கையில வந்திருக்காது சில பேருக்கு. மார்க் ஷீட் இல்லாம இருக்கும்போது, நான் எப்படி மார்க் ஷீட்ட அப்லோட் பண்றது? பழைய மார்க் ஷீட்டே அப்லோட் பண்ணலாமா? அல்லது ரீவேல்யூயேஷன் பண்ண மார்க் ஷீட் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்லோட் பண்ணணுமா? அப்படின்றது. இதுல 2 விஷயம். உங்களுக்கு மார்க் தெரிஞ்சதுன்னு சொன்னா, மார்க் என்டர் பண்ண போறீங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளோ மார்க் என்டர் பண்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ற இடத்துல மட்டும் நீங்க எதுல பார்த்தீங்க? சம்டைம் வந்து இப்ப டெம்பரவரி மார்க் ஷீட் குடுத்துருப்பாங்க. அல்லது வேற ஏதாவது நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? அதனோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிடுங்க. அப்படி இல்லன்னா, உங்களுக்கு ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆனா, அதுவரைக்கும் நமக்கு நீட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன்ல இருக்குமான்றது ஒரு தடவ கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. நீட் அப்ளிகேஷன் முடியிற டேட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னா, நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. அல்லது வந்து நீட் அப்ளிகேஷனுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. அதுக்குள்ள ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த அ டா சர்டிஃபிகேட் எடுத்து டைரக்ட்டா அப்லோட் பண்ணிடுங்க. நான் சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பட் என்னன்னா, இப்போதைக்கு சப்போஸ் நீட் அப்ளிகேஷன் டேட் குடுக்கல. நமக்கு எவ்வளோ நாளைக்கு வரும்னு தெரியல. இதுக்கிடையில ரிசல்ட் வந்துடுச்சுன்னா பண்ணிடுங்க. ஏன்னா, இப்ப நீங்க ஃபைனல் சப்மிட் பண்ணாம இருந்தீங்கன்னா, எடிட் பண்ண முடியும். டெம்பரவரியா நீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க இப்போதைக்கு. ஃபைனலா நாங்க சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி உங்க அப்ளிகேஷன எடிட் பண்ண முடியும். அப்ப எடிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அந்த ஒரிஜினல் வந்துருச்சுன்னா, நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அல்லது வந்து நீங்க அப்படியே டைரக்ட்டா அப்லோட் பண்ணிட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கவுன்சிலிங் டைம்ல உங்களோட ஒரிஜினல் எடுத்துட்டு போய் நீங்க சரி பண்ணிக்கலாம். அதனால ஒண்ணும் இஷ்யூ கிடையாது. அடுத்தது, ஆதார்ல வந்து இனிஷியல் ஒரு இடத்துல இருக்கு. மார்க் ஷீட்ல இனிஷியல் ஒரு இடத்துல இருக்கு. நான் எந்த இடத்துல இனிஷியல போட்டு நான் பண்றது? அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்க பேர்ல, உங்க பிளஸ் 2 10th மார்க் ஷீட்ல 10த்தோட மார்க் ஷீட்ல உங்க இனிஷியல் எந்த இடத்துல இருக்கோ, அதே இடத்துல அதே மாரி தான் நீங்க என்டர் பண்ணணும். 10th மார்க் ஷீட்ல முன்னாடி இருந்தா, இங்கேயும் முன்னாடி போட்டு பண்ணிடுங்க. பின்னாடி இருந்தா பின்னாடி போட்டு பண்ணிடுங்க. ஆதார்ல எப்படி இருந்தாலும் கவல இல்ல. ஒரு இடத்துல ஆதார்ல இருக்கிற மாரி பேர குடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும் ஆதார்ல எப்படி இருக்கோ அதே மாரி குடுத்துருங்க. ஃபர்ஸ்ட்ல எடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல மார்க் ஷீட்ல இருக்கிற மாரி குடுங்க. ஆதார் ஆதார் நேம் அப்படின்ற இடத்துல மட்டும் ஆதார்ல எப்படி இருக்கோ அத மாரி குடுங்க.
மற்றபடி இதில் வேற எந்த கன்ஃபியூஸும் உங்களுக்கு வரக்கூடாது. அடுத்தது வந்து குரூப் கோட். இந்த குரூப் கோடு வந்து மார்க் ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த குரூப் கோட் வச்சு என்டர் பண்ணுங்க. 2வது வந்து ஏ அப்படின்றதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாம் ஏல வரும். ஏ ப்ளஸ் வந்து செமி கவர்மெண்ட் காலேஜில் வருது. இந்த இந்த டீட்டெயிலை தெரிஞ்சுட்டு அதற்கு தகுந்த மாதிரி இந்த குரூப் கோடை நீங்கள் கொடுக்க பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது சில பேர் கேட்குறாங்க, 2, 3 பேர் அதை கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஸ்கூல்ல போய் போனஃபைட் சர்டிஃபிகேட் கேட்கும்போது 6லேருந்து 12th வரைக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே கொடுக்குறாங்க. நான் அங்கே தான் படித்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து படித்தேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே எனக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் தாராளமாக வாங்கிக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 வரைக்கும் இப்போ ஒரே ஸ்கூலில் படிச்சிங்கன்னு சொல்லி கொடுத்தா அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதில் ஆட்டோமேட்டிக்காக 6 to 12 சேர்ந்தே இருக்கு இல்லையா? அதனால் அது வந்து பிரச்சனை கிடையாது. அங்கே போயிட்டு ஸ்கூலில் போய் எனக்கு 6லேருந்து மட்டும் கொடுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேவையில்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து வாங்கிக்கிங்க. இல்லை 6லேருந்து 12th வரைக்கும் கொடுத்தாங்கன்னா அது வரைக்கும் வாங்கிக்கிங்க. சரிங்களா? இன்னொன்று என்னன்னா, இது கம்பல்சரி எல்லாருமே அப்ளை பண்ணணுமா? இல்லை அல்லது 7.5 ரிசர்வேஷன் மட்டும் நாங்கள் வாங்கணுமான்னா எல்லாருமே வாங்கிடுங்க. எல்லாருமே வாங்கிட்டு எல்லாருமே அப்லோட் பண்ணிடுங்க. அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. இது வந்து தேவையான ஒன்று தான். அதனால வாங்கி வச்சது நல்லது. போனஃபைட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்கூல்ல எந்தெந்த வருஷம் படிச்சீங்களோ அந்தந்த ஸ்கூல்ல அந்தந்த வருஷத்துக்கு 1 சர்டிஃபிகேட்டோ அல்லது 2 சர்டிஃபிகேட்டோ கொடுத்தாங்கன்னா மொத்தமாகவே வாங்கி வச்சு அப்லோட் பண்ற பாருங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம எத்தனாவது அட்டெம்ப்ட்? ஃபர்ஸ்ட் ஒரு மே 3ஆம் தேதி ஒரு எக்ஸாம் எழுதுனாங்க. இப்போ எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இது 2மே சேர்த்தா 2 எழுதுன மாதிரி வருது இல்லையா? அப்போ நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் 2ன்னு போடலாமா அப்படின்னா, அப்படி கிடையாது. நீங்க +2 முடிச்சுட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ரிசல்ட்டே வருது, ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னாவே இது வந்து அட்டெம்ப்ட் 1 தான். ஏற்கனவே கேன்சல் ஆனது கணக்கில் கிடையாது. இப்போ நீங்க ரீநீட் எக்ஸாம் எழுதுனது தான் நம்பர் 1. ரைட்டா? அது வந்து ஏற்கனவே எழுதி முடிச்சுட்டு போன வருஷம் எழுதி முடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து மேலே எழுதியிருப்பாங்க. மேல கேன்சல் பண்ணிட்டாங்க. திருப்பி இப்ப ரீநீட் எழுதியிருப்பாங்க. அப்படின்னா அவங்க 2 தான் கணக்கு. போன வருஷம் எழுதுனது 1, ரீநீட்ட மட்டும் தான் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். கேன்சல் ஆனத கணக்குல எடுத்துக்கக்கூடாது. ஸோ இப்ப கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ வந்து +2 முடிச்சிருந்தா நீங்க 1 தான் ஒரே ஒரு அட்டெம்ப்ட் வருவீங்க. ரிப்பீட்டடா இருந்தா 2ஆ 3ஆன்னு உங்களுக்கு தெரியும். அதன்படி எழுதிக்கோங்க. எப்பவுமே கேன்சல் ஆனத கணக்குலயே வச்சுக்காதீங்க. இன்னொன்னு என்னன்னா, அந்த பேங்க் டீட்டெயில் கேட்கறாங்க. அந்த அப்ளிகேஷன்ல பேங்க் டீட்டெயில் ஒண்ணு கேட்கறாங்க. சார் இது வந்து நம்ம ஏற்கனவே கேன்சல் ஆன அப்ளிகேஷன்ல ஏற்கனவே ஒரு பேங்க் டீட்டெயில்லாம் குடுத்துருந்தோம். கேன்சல் ஆன அப்ளிகேஷனுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு நம்ம குடுத்திருந்தோம். அதே அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணலாமான்னா, அதே அக்கவுண்ட் உங்களது தான, தாராளமா யூஸ் பண்ணுங்க. ஆனா இது எதுக்காக கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம பே பண்றோம். நீங்க இப்போ ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கவர்ன்மெண்ட் கோட்டாக்கு உள்ள போறீங்கன்னா 30,000 செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். அந்த செக்யூரிட்டி டெபாசிட் இன்கேஸ் உங்களுக்கு சீட்டே கிடைக்கல கடைசி வரைக்கும்னா, அத ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அல்லது சீட்டு கிடைச்சு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கனாலும் அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ரீஃபண்ட் பண்றது எந்த அக்கவுண்ட்ல அப்படின்றது வேணும். அதுக்காக தான் வந்து பேங்க் டீட்டெயில் கேட்கறாங்க. அந்த பேங்க் டீட்டெயில கண்டிப்பா குடுத்துருங்க. அது ஏற்கனவே குடுத்த பேங்க் அக்கவுண்டா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அது உங்களுடைய அக்கவுண்ட் தான்னா தாராளமா அந்த பேங்க் அக்கவுண்ட்ட யூஸ் பண்ணிக்கங்க. ஆனா ஒண்ணு, பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில் குடுக்காம ஃபைனல் சப்மிட் உங்களால அப்ளிகேஷன் பண்ண முடியாது. சில பேர் நினைப்பாங்க, நான் தான் ஏற்கனவே குடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி. எது? அந்த அந்த பழைய கேன்சல் ஆன அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்றதுக்கு ஒரு பேங்க் டீட்டெயில் கேட்டாங்க இல்லையா? அத நான் குடுத்துட்டேன். அதனால இது குடுக்கணுமா? அப்படின்னா, இது வேற, அது வேற. சரிங்களா? அதனால ஒரே அக்கவுண்டா இருக்கலாம் தவறில்ல. ஆனா இந்த இடத்துல திரும்ப அதே பேங்க் அக்கவுண்டா இருந்தாலும், இத என்ட்ரி பண்ணி ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க் அக்கவுண்ட் நம்பரு, பேரு இது எல்லாமே என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணா தான் அப்ளிகேஷன் உங்களால சப்மிட் பண்ண முடியும். ஃபைனல் சப்மிஷன் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் எடிட் பண்ண முடியாது. ஃபைனல் சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வெயிட் பண்ணிட்டு கூட பொறுமையா திரும்ப ஒரு ரீசெக் பண்ணிட்டு கூட நீங்க ஃபைனலா சப்மிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும். போனஃபைட் சர்டிஃபிகேட் இப்பவே தான் வாங்கணுமா? அப்புறமா வாங்கலாமான்னா, நீங்க இப்பவே வாங்குங்க. இல்ல போன வருஷம் வாங்குனது இருந்தாலும் அத டைரக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. பிரச்சனை கிடையாது. கவர்ன்மென்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மென்ட் கோட்டா. இதுல வந்து ரிசல்ட்டே வரல. நீட்டோட ரிசல்ட்டே வரல. சில பேர் கேட்கறது. நான் வந்து ரிசல்ட் என் மார்க் இவ்வளோ தான் அப்படின்னு தெரிஞ்சா தானே நான் வந்து கவர்மெண்ட் கோட்டா எடுக்கலாமா, மேனேஜ்மென்ட் கோட்டாவ எடுக்கலாமான்னு சொல்லி டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பட் அந்த கேள்வி நல்ல கேள்வி தான். பட் இருந்தாலுமே இப்போ ஓரளவு நிறைய ஆன்சர் கீஸ் நமக்கு தெரியும். நீங்க எழுதுனத வச்சு எவ்வளோ மார்க் வரும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? அந்த ஐடியாவ வச்சு தான் எல்லாருமே அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெளிவா வந்து மார்க் நம்ம கண்டிப்பா நிறைய தான் வருது. நம்ம கணக்கு பண்ணி பார்த்து நம்ம எழுதுனதெல்லாம் கரெக்ட்டா இருக்கு. நமக்கு 550 கிராஸ் பண்ணோம். 600 வரும், 580 வரும் அப்படின்னு ஒரு ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு இருந்தது, தெளிவா இருந்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ணிடுங்க. கவர்ன்மென்ட் கோட்டாவா இருந்தாலும் சரி, எதர் மேனேஜ்மென்ட் கோட்டாவா இருந்தாலும் சரி.
இல்ல வந்து மார்க் எனக்கு கம்மியா தான் வரும். மேனேஜ்மென்ட் கோட்டால மட்டும் தான் எனக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா, நீங்க மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு தாராளமா அப்ளை பண்ணுங்க. இல்ல சார் எனக்கு நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என் மார்க் தெரிஞ்சா தான் நான் அப்ளை பண்ண முடியும். நான் என்ன பண்றதுன்னா, அப்ப நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மார்க்க பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்க. அதுக்குள்ள அப்ளிகேஷன குளோஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா. நீட் ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் டைம் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அப்ளிகேஷன் குளோஸ் ஆகும். அப்ப நீங்க ஒண்ணும் வொரி பண்ண தேவையில்ல. சரி. மேனேஜ்மென்ட் கோட்டா கவர்ன்மென்ட் கோட்டாக்கு உள்ள போயிட்டா நீங்க சப்போஸ் ஃபைனல்ஸ் அப்ளிகேஷன் போட்டு முடிச்சு ஃபைனல் சப்மிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 2வது ரவுண்டுக்கு அப்புறம், 3வது ரவுண்டுக்கு அப்புறம் நான் திரும்ப மேனேஜ்மென்ட் கோட்டா போலான்னு பார்க்குறேன்னா, அது பண்ண முடியாது. அதனால தேவைன்னா, இப்பவே ஒரே டைம்ல அப்ளை பண்ணி வச்சுருங்க. அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, மேனேஜ்மென்ட் கோட்டாவா நீங்க சப்போஸ் கவர்ன்மென்ட் கோட்டாவும், மேனேஜ்மென்ட் கோட்டாவும் அப்ளை பண்ணிட்டீங்க. இப்ப மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு நான் ஏதாவது செஞ்சு தான் ஆகணுமா? கலந்து தான் ஆகணுமான்னா கட்டாயம் கிடையாது. அப்ளை பண்ணிடுங்க. ரூ. 1500 பணம் கட்டியிருப்பீங்க. அவ்வளோதானே தவிர, நீங்க கவர்ன்மென்ட் கோட்டால உங்க ஓரளவு மதிப்பெண் இருக்கு. எங்க சீட் அதிலே கிடைக்கும் அப்படின்னா, எடுத்துக்குங்க. மேனேஜ்மென்ட் கோட்டா அப்ளை பண்ணதுக்காக நான் அந்த வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தான் ஆகணுமான்னா, அந்த கட்டாயம் கிடையாது. இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்கு தேவைப்படும்? அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இன்கம் சர்டிஃபிகேட்ட பொறுத்தவரைக்கும் ஃபீஸ் எக்செப்ஷன் யாரு கேட்கறீங்க? அப்படின்றது தான். பெரும்பாலும் யாரு கேட்பாங்கன்னா, 2,50,000க்கு குறைவா வருட வருமானம் இருந்து, எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி கேண்டிடேட் இவங்க மட்டும் தான் ஃபீஸ் எக்செப்ஷன் உண்டு. அவங்க மட்டும் கண்டிப்பா இன்கம் சர்டிஃபிகேட் புரொடியூஸ் பண்ணணும். காரணம் என்னன்னா, வருஷ வருமானம் ரூ. 2,50,000க்கு குறைவா இருந்தா மட்டும் தான் ஃபீஸ் எக்செப்ஷன் உண்டு. அதனால அதற்குரிய சர்டிஃபிகேட் நீங்க குடுக்கணும். வருஷ வருமானம் 2,50,000க்கு குறைவா இருக்கிற மாரி இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்க புரொடியூஸ் பண்ணணும். அவங்க தான் அப்லோடும் பண்ணணும். வேற யாரும் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ல இருக்காது. ஆனா நீங்க ஃபீஸ் எக்செப்ஷன் கேட்கிற ஆளா இருக்கிற பட்சத்தில, கண்டிப்பா நீங்க இத அப்லோட் பண்ண வேண்டியது வரும். அதே போல தான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருமே வாங்கிடுங்க. நீங்க தமிழ்நாட்ட சேர்ந்தவங்க தான் தெரியணுன்றதுக்காக, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருமே வாங்கி வச்சுருங்க. இங்க அப்லோட் பண்ற வேலைகள் இல்லாட்டாலும், கவுன்சிலிங் டைம்ல அது தேவைப்படும். அதனால அத நீங்க கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ மைனாரிட்டி, இந்த மைனாரிட்டி தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி இந்த மாரி மைனாரிட்டி இருக்காங்களே, இந்த மைனாரிட்டி எல்லாருமே வந்து அந்த மைனாரிட்டிக்குரிய சர்டிஃபிகேட் கண்டிப்பா அப்லோட் பண்ணணுங்க. நீங்க மைனாரிட்டிக்கு கிளைம் பண்றீங்க அப்டின்னா, கண்டிப்பா வேணும். இல்ல நான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்ட்ட இருக்கு. நான் அத மட்டுமே அப்லோட் பண்ணா போதுமான்னா, நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க. ஆனா நீங்க தெலுங்கு பேசுறவங்களா, மலையாளம் பேசுறவங்களா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அது பேசுறவங்க எத வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னா, அது பர்ட்டிகுலரா அதற்குரிய சர்டிஃபிகேட் இருந்தா மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். அதனால மைனாரிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பா தேவைப்படும். அத வாங்கி வச்சுக்கிட்டு, அத நீங்க அப்லோட் பண்ண பாருங்க. அப்லோட் பண்ண முடியல. ஆனா சப்மிட் பண்ண முடியுது அப்டின்னா, கவுன்சிலிங் டைம்ல அது கேட்பாங்க. அத கையில வச்சுக்கோங்க. ஸோ இது மேக்ஸிமம் வந்து இப்ப நான் சொன்னது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டவுட்ஸ் அவங்க கேட்ட டவுட்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ணியிருக்கேன். நெறைய பேர் கேட்டது, ஃபோன்ல கேட்டது எல்லாமே. இத தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அத பார்த்துட்டு திரும்ப அடுத்த வீடியோவ உங்களுக்கு நான் குடுக்குறேன். ஸோ ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமா பண்ணுங்க. அவசரப்பட்டு பண்ணாதீங்க. இப்போதைக்கு இன்னும் டைம் இருக்கு. இன்னும் 2 நாள், 3 நாள் கழிச்சு கூட நீங்க அப்ளிகேஷன் பண்ணலாம். தவறில்ல. உங்களுக்கு அப்ளிகேஷன் தொடர்பா வேற எந்த ஹெல்ப் வேணும்னு சொன்னாலுமே கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்கு என்ன பண்ணலான்றத திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க் யூ.